ஏய் உன்னதான் பார்க்க வந்தேன். பெசன்ட் நகர் சைட்டுக்கு போ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? நந்தினி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு பொன்னியம்மன் கோவில்ல நந்தினிக்கு 5 சோறு கொடுக்குறாங்களாம். நீயும் அம்மாவும் வரணும்னு சொன்னாங்க. விஸ்வா, என்னடா டல் ஆயிட்ட? ஏய், உன்னுடைய ஒய்ஃபு உன் குழந்தைய நல்லபடியா பெத்தெடுக்கிறதுக்காக பண்ற ஃபங்க்ஷன்டா இது. இதுக்கு வாடான்னு நீ தான் என்ன இன்வைட் பண்ணணும். இப்போ நான் உனக்கு தகவல் சொல்றேன்னு வருத்தப்படுறியா? இதைத்தான் தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. சரி, என்ன இருந்தாலும் நீயும் அம்மாவும் இந்த ஃபங்க்ஷனுக்கு போய் தானே ஆகணும். உங்க அம்மாக்கு இதுல விருப்பம் இல்லைன்னாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது போயிட்டு வரலாமான்னு உங்க அம்மா அழைச்சிட்டு போயிட்டு வா. ஏய், என்னடா அமைதியா இருக்க? ஃபங்க்ஷன் போறல்ல? எப்படிடா போறது? உனக்கு தெரியும்ல, எல்லாமே தெரிஞ்சு நீ எப்படி பேசுற? டேய், அங்க இருக்கிறது வேற யாரும் இல்லடா, உன்னுடைய ஒய்ஃபு. அவங்க வயித்துல வளர்றது உன்னுடைய குழந்தை. சரி, வீட்டுல அங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது என் அம்மா. அதுக்கு தயவு செஞ்சு இதை பத்தி பேச வேண்டாம். நீ பெசன்ட் நகர் போ ப்ளீஸ். டேய் டேய், ஐயோ. அண்ணி, அண்ணி, நாளைக்கு நீங்களும் விஷயம் போக வேண்டிய ஃபங்க்ஷனுக்கு இந்த சீர்சனத்திலாம் வாங்கணும்ல? ஆமா வாங்கணும். பெருங்கையோட போனா நம்ம கௌரவம் என்ன வருது? 4 பேர் 4 விதமா பேசுவாங்கல்ல. அதனால கல்பனா வீட்டுல இருக்கட்டும், நீங்களும் நானும் போய் இந்த சீர்லாம் வாங்கிட்டு வந்துருவோம். கல்பனா காயெல்லாம் வெட்டி வச்சிருக்கேன், எனக்கு குழம்பு பண்ணிட்டு நானும் அண்ணியும் போயிட்டு வந்துடும். சரி வாங்க, நீ கிளம்பு. இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? என்ன ஃபங்க்ஷன், என்ன சீரு? அந்த நந்தினிக்கு நாளைக்கு பொன்னியம்மன் கோயில்ல வச்சு 5 சோறு ஃபங்க்ஷன் நடத்துறாங்களாம். அதுக்கு உங்களையும் விஸ்வாவையும் அழைக்கணும்னு நந்தினி அவ அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாளாம். இத நம்ம வீட்டுல வேலை செய்யறாளே ராணி, அவ தான் பாத்துட்டு வந்து என்கிட்ட சொன்னா. ஆமா நீ, இந்நேரம் எப்படியும் விஸ்வாவுக்கு தகவல் போயிருக்கோம். அவன் அங்க இருந்து உங்ககிட்ட வந்து சொல்லி உங்களை கூட்டிட்டு போய் அந்த சீரெல்லாம் வாங்கிட்டு வரணும். அவன் எப்ப வந்து உங்களை கூட்டிட்டு போய் நீங்க எப்ப இதெல்லாம் வாங்கிட்டு வருது? அதனாலதான் இப்ப நம்ம 2 பேருமே போய் வாங்கிட்டு வந்துருச்சுலாமே. என்ன நீ கிண்டலா பண்றீங்க? எவளுக்கோ ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குது, அதுக்கு நானும் என் பிள்ளையும் எதுக்கு போகணும்? அப்படி சொல்லாதீங்க நீ. ஊரோட பார்வையில அவளுக்கும் உங்க பிள்ளைக்கும் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் அவ உங்க மருமக தான். அதனால அவளுக்கு நடத்துற சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்துலயும் நீங்களும் உங்க பிள்ளையும் கலந்துக்க தான் வேணும். ஏன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல எல்லாம் 4 சொந்த பந்தம்லாம் கலந்துக்குவாங்க. வந்திருக்கிறவங்கள யாராச்சும் என்னமா நந்தினி உன் மாமியார் வீட்டுல இருந்து யாரையுமே காணும்னு கேட்டா, நந்தினி அதுக்கு உங்களை பத்தி ஏதாவது தப்பா சொல்லிட்டா என்ன பண்றது? என்ன பத்தி தப்பா சொல்றதுக்கு அவளுக்கும் அவ குடும்பத்துக்கும் என்ன தகுதி இருக்கு? அவ சொன்னா ஊர் நம்புமா? ஒரு ஃபங்க்ஷனுக்கு புருஷன் வீட்ல இருந்து யாரும் வரலையே, அந்த அளவுக்கு இவங்க லட்சணம் இருக்குன்னு ஊரே அவங்க மூஞ்சியில காரி துப்பும். அப்படின்னா நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு போக போறது இல்லையா? என்ன நீங்களும் இப்படி பேசுறீங்க? அந்த மானங்கெட்டவ வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நாங்க எப்படி போவோம்? அத்தை, நீங்க அந்த ஃபங்க்ஷன் போலனாலும் விஸ்வா மாமா எப்படியும் போய் தானே ஆகணும். போய் தான் ஆகணுமா? நீயே அவனை அனுப்பி விட்டுருவ போல இருக்கு. ஐயோ அத்தை, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. அந்த நந்தினி விஸ்வா மாமா சந்திச்சு கொஞ்சம் நீலி கண்ணீர் வடிச்சான்னா எப்படியும் விஸ்வா மாமா அவன் மேல பரிதாபப்பட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் தானே ஆவாரு. அவன் போக நினைச்சாலும் நான் அவனை போக விட மாட்டேன். எப்படி நீ தடுப்பீங்க? தடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? போக கூடாதுன்னு சொல்லுவேன். அண்ணி, நிஜமாவே நீங்க ரொம்ப வெகுளியா இருக்கீங்க அண்ணி. உங்ககிட்ட அவன் நான் சைட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு நேரா அங்க போக மாட்டான்னு என்ன நிச்சயம்? என் பேச்ச மீறி அவன் அங்க போக மாட்டான். அண்ணி, நீங்க சொல்றது எனக்கு புரியுது அண்ணி. உங்க பேச்ச மீறி விஸ்வா அங்க போகவே இல்லன்னே வச்சுக்கோங்க. இருந்தாலும் நந்தினிக்கு அவன் வேலை செய்யற இடம் தெரியும்ல. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் தன் புருஷன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு அவன் வேலை செய்யற இடத்துக்கு போய் இவன் நின்னா விஸ்வா மட்டும்தான் என்ன செய்வான்? என்ன நீ யோசிக்கிறீங்க? நீங்க சொல்ற மாதிரி அவ செஞ்சாலும் செய்வா. இப்போ நாம என்ன நீ செய்யறது? ஐயோ, திடுதுப்புன்னு என்ன கேட்டா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலையே.
அண்ணி நாளைக்கு ஒரு நாள் மட்டும் விஸ்வா இந்த ஊர்ல இல்லாம இருந்தா போதும் அண்ணி. அதுக்கு வேணா என்ன பண்றதுன்னு யோசிப்போம். அண்ணி எனக்கு ஒண்ணுமே தோணல. எனக்கு ஒரு யோசனை தோணுது அண்ணி. சொல்லுங்க அண்ணி, என்ன நீ பண்ணலாம்? அது வந்து அண்ணி இது எனக்கு தோணின யோசனை அண்ணி. இது உங்களுக்கு சரிப்பட்டு வருமா வராதான்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. என்ன மகேஷ் இவ்வளவு அவசரமா வர? அக்கா நாளைக்கு டெல்லியில இருந்து தீபிகான்னு ஒரு பிசினஸ் மேக்னெட் சென்னைக்கு வராங்க. சரி, அவங்க கவர்மெண்ட் பிசினஸ்ல வேர்ல்டு வைடா நிறைய கண்ட்ரீஸோட டைப் வச்சு பிசினஸ் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுல அதுவும் சென்னையில பிசினஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்காக ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு பெரிய மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுலயும் சென்னையில டாப் 5 கம்பெனியை செலக்ட் பண்ணி அவங்க இன்வைட் பண்ணிருக்காங்க. அவங்க நம்மளையும் இன்வைட் பண்ணி ஒரு இன்விடேஷன் அனுப்பியிருக்காங்கக்கா. ஓகே, வெரி குட். நான் இதுல கண்டிப்பா கலந்துக்கிறேன். நாளைக்கு எத்தனை மணிக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க? மார்னிங் 9 o'clock. அந்த மீட்டிங்ல நான் கலந்துக்கிறேன்னு நீ மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணிடு. அக்கா இப்ப இருக்கிற டென்ஷன்ல இந்த மீட்டிங் உனக்கு தேவையா? என்னடா இப்படி கேக்குற? இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல எனக்கு தேவையாங்கிறத விட உனக்கு இது ரொம்ப ரொம்ப தேவை. அதனால இந்த மீட்டிங்ல ஏன் கூட நீயும் கலந்துக்கிற. அக்கா என்னக்கா சொல்ற? எனக்கு இந்த பிசினஸ் மீட்டிங்க்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இனிமே சம்பந்தப்படுத்திக்கோடா. அக்கா மகேஷ், எப்பவுமே அடிதடி பிரச்சனைன்னு இருக்க கூடாது. அது இப்ப உன் வயசுக்கு பொருத்தமா இருந்தாலும் நாளைக்கு உன் ஃபியூச்சருக்கு ரொம்ப தப்பா இருக்கும். அதனால இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுல மைண்ட டைவர்ட் பண்ணு. இல்லக்கா நான் மகேஷ், மகேஷ், அக்கா சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். இன்னும் சொல்ல போனா இப்ப நீ ரேவதி விஷயத்துல எப்ப பார்த்தாலும் டென்ஷன்லயே சுத்திட்டு இருக்க. எதுலயுமே ஒரு தெளிவில்லாம உன்னை பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்குடா. அதனால உனக்கு இருக்கிற டென்ஷன்ல இப்ப நீ கொஞ்சம் ரிலீஃப் ஆகணும். நீ அக்கா கூட இந்த மீட்டிங்ல கலந்தே ஆகணும். ம், சரி. வெரி குட். சரி வா, இந்த லேண்ட் மேட்டரை நம்ம இன்னைக்கே முடிச்சிடலாம். ஓகே வா. வாடா விஸ்வா, நான் உனக்காக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னம்மா பேக் பண்ணிட்டு இருக்க? நம்ம உடனே ராமேஸ்வரம் கிளம்புறோம். உன் ரூம்ல உன் ட்ரெஸ் எல்லாம் கூட ரெடியா பேக் பண்ணி வச்சுட்டேன்.
சாப்பிடுறதுக்கு கூட வெயிட் பண்ண வேண்டாம், நம்ம போற வழியில பாத்துக்கலாம். நீ சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடி ஆகு. இல்லடா, இப்ப கிளம்புனாதான் நாளைக்கு காத்தால 10 மணிக்கெல்லாம் அங்க போய் சேர முடியும். இரு, என்னாச்சு? என்ன ராமேஸ்வரம் திடீர்னு? இன்னைக்கு சாயந்தரம் நான் கோயிலுக்கு போயிருந்தப்போ ஐயரை பார்த்தேன். நீ அப்பாவுக்கு கொல்லி கூட போட முடியாம போனத பத்தி புலம்பிட்டு இருந்தேன். அதுக்கு அவரு அப்பாவுக்கு கொல்லி கூட போட முடியாத குறைய தீர்க்கணும்னா ராமேஸ்வரம் போய் பிண்டம் வச்சு திதி கொடுத்து 21 தீர்த்தமும் ஆடிட்டு வந்தா அதுக்கான பரிகார பலன் உடனே கிடைக்கும்னு சொன்னாருப்பா. உன் அப்பாவோட ஆத்மாவும் சாந்தி அடையும்னு சொன்னாரு. சரி, அது இன்னைக்கேவா கிளம்பணும்? ஆமாப்பா. விஸ்வா, இதேதான் விஸ்வா, நானும் அண்ணிக்கிட்ட கேட்டேன். அண்ணி சொன்ன காரணம் எனக்கும் சரின்னு பட்டுச்சு. திதி கொடுக்கறதுக்கு நாளைக்கு ரொம்ப விசேஷமான நாளாம். இதை விட்டுட்டா இதே மாதிரி ஒரு நாள் கிடைக்கிறதுக்கு இன்னும் 6 மாசம் ஆகும். அதான் நாங்க உடனே ராமேஸ்வரம் புறப்படுறோம்னு சொன்னாங்க. அதனால எனக்கும் இது சரின்னு தான் படுது. விஸ்வா, என்னப்பா யோசிக்கிற? லேட் ஆயிட்டே இருக்கேப்பா. விஸ்வா, அப்பாவுக்கு கொல்லி கூட போட முடியாத பாவி ஆயிட்டேன்னு நீ அன்னைக்கு கதறின கதறல் இருக்கே, இன்னும் அது என் கண்ணுக்குள்ளேயே நிக்குதுடா. இத பாரு, அந்த பாவத்தை போக்குறதுக்கு இப்போ உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னும் ஏன்டா யோசிக்கிற? ஆமா மாமா, இதனால மாமாவோட ஆத்மாவும் சாந்தி அடையும், அத்தைக்கும் நிம்மதி கிடைக்கும். போயிட்டு வாங்க மாமா. என்னப்பா எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கோம், இன்னும் நீ என்னவோ யோசிச்சுக்கிட்டே இருக்க. சரிப்பா, இதை விட வேற ஏதாவது முக்கியமான வேலை இருந்தா பரவாயில்ல, விட்டுருவோம். இன்னொரு வாட்டி பாத்துக்கலாம். இல்லம்மா, போலாம். ஒரு 5 நிமிஷம் ரெடி ஆயிட்டு வந்து. சரிப்பா. அண்ணி, சரியான நேரத்துல ஒரு நல்ல யோசனை சொன்னீங்க அண்ணி. ஐயோ அண்ணி, உங்களுக்கு நல்லதை நினைக்கிறத தவிர எனக்கு வேற எதுவுமே தோணாது அண்ணி. அண்ணி, அந்த கேடு கெட்டவளோட நல்லது கெட்டது எதுலயுமே என் புள்ள கலந்துக்கவே கூடாது அண்ணி. கண்டிப்பா அண்ணி, அது அப்புறமா பாத்துக்கலாம். இப்ப நீங்க ஊருக்கு போறதுக்கு வேண்டியதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. கல்பனா, அத்தைக்கு உதவி பண்ணு. நாழியாயின் இருக்கு. சரிங்க, நேரத்தோட அப்படியே ஆரம்பிச்சிடலாமே. வள்ளி, ம்? ஆரம்பிக்கலாமா? நல்ல நேரம் முடிஞ்சிட போகுது. நீங்க தான் வயசுல பெரியவா, முதல்ல போய் வளையல் போடுங்கோ. நான் சடங்கு ஆரம்பிக்கிறதை விட நந்தினியோட அம்மா ஆரம்பிக்கிறது தான் முறை. வள்ளி,
பொண்ணுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு தெய்வத்தை வேண்டிக்கிட்டு நிறைஞ்ச மனசோட நீயே முதல்ல சடங்கு ஆரம்பிச்சு வையம்மா. அடுத்ததான் நந்தினியோட மாமியார் தானே நலங்கு வைக்கணும். எங்க அவங்கள இன்னும் காணோம்? என்னம்மா எதுவும் சொல்லாம இருக்கீங்க? அவங்கள வர சொன்னீங்களா இல்லையா? என்னம்மா நந்தினி, எங்க உங்க மாமியார காணோம்? என்னம்மா எதுவும் சொல்லாம இருக்கீங்க? அவங்களுக்கு தகவல் சொன்னீங்களா இல்லையா? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? தகவல் சொல்லாம இருப்போமா? அது அவங்க வீட்டுக்கார தவறி போயிட்டதுனால வீட்டுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. ஆமாமாமா, என் பையன் கூட சொல்லிட்டு இருந்தான். மறந்தே போயிட்டம்மா, வயசாயிடுச்சு இல்லம்மா, அதான் எல்லாம் மறந்து போகுது. சரி, ஒரு வகையில நானும் நந்தினிக்கு மாமியார் முறை தானே. அவ மாமியார் ஸ்தானத்துல இருந்து நானே அவளுக்கு 2ஆவதா முறை செய்யறேன். சரிம்மா, நலங்க ஆரம்பிச்சிடலாம்.
எல்லாரும் வந்து நலுங்கு வச்சு விடுங்கம்மா. வாங்க வாமா.